டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அங்கே அந்த அக்காட்ட பேசிகிட்டு இருந்தவங்க டீ குடிக்கும்போது அந்த அக்கா சொன்னாங்க, அது பக்கத்துலேயே ஒரு ரோடு ஒன்று கட்டாச்சுலங்க. அப்போ அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோங்க. அந்த ரோடு எங்கே போகுதுன்னா ஒரு டேமு ஏதோ போகுதுன்னு சொன்னாங்க. ஏதோ மயூரா டேமோ ஏதோ ஒன்று சொன்னாங்கங்க. நல்லா இருக்குமான்னு தெரியல, சொன்னாங்க. சரி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னார். போய் பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே சஃபாரிலாம் இருக்குங்க. மசனகுடி நீங்கள் வந்துட்டிங்கனாலே ஏகப்பட்ட பேர் உங்களை அவங்களாவே கூப்பிட்றாங்க. மாயர் அணை 8 கிலோமீட்டருங்க, இதுதான் சொன்னாங்க. ஜீப் சஃபாரி வந்துட்டு நைட்லாம் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ அந்த நைட் டைமில் சஃபாரியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க போல இருக்குங்க. நைட்டு எதுவுமே பண்ணக்கூடாது போல இருக்குது, பகலில் மட்டும்தான் போல். அது ஏன்னா நிறையா டெத்துலாம் நடந்திருக்கும் போல இருக்குங்க. அப்புறம் அந்த அக்கா ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அவங்க சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க அந்த மாதிரி போகும்போது யானை மிதித்து இறந்துட்டாங்களாமா. அதனாலேயே இதெல்லாம் இப்போது நைட் டைமில் கேன்சல் பண்ணிட்டாங்க. பகலில் மட்டும்தான் ஜீப் சஃபாரி அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதாங்க. நைட் டைம்லனா பகல்லையே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நைட்டில் சொல்லவா வேணும். இந்த ரோடே பயமாக தாங்க இருக்குது. இந்த ரோட்டில் ஒரு கடை இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அந்த அக்கா சொன்னாங்க. இதுதான் அந்த டேமு. பாதுகாக்கப்பட்ட இடம் உள்ளே வராது. சரி 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 ஓகேங்க. ஐயோ கேட்டிருப்பீங்க அந்த ஐயா. இங்கே ஒரு டேம்னு போட்டிருந்தாங்க, நிப்பாட்டணும். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உள்ளே வரக்கூடாதுன்னே போர்டு போட்டாங்க. அந்த ஐயா வேறு பயமுறுத்தி விட்றாருங்க. யானை கரடிலாம் இருக்குங்க, பார்த்து போங்க, ரொம்ப ஸ்பீடாகவும் போகாதீங்க, ரோடு சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அவர் சொன்னது உங்களுக்கு கேட்டதான்னு தெரில. அவரே பயமுறுத்தி விட்றாருங்க, கரடி யானைலாம் வரும் அப்படின்னு, யானைலாம் இருக்குது பார்த்து போங்கன்னு. நாங்கள் மட்டும்தான் பைக்கில் போகிறோம்னு நினைக்கிறேங்க. இந்த ரோட்டில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கரடி யானைக்கு பிரச்சனை இல்லை, வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி தான் வண்டியை முறுக்கிட்டு போயிடலாம். 8 கிலோமீட்ரு. எப்பா கடவுளே, உன் பிள்ளைய பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துருப்பா. சாரி, உன் பிள்ளைங்களை ஃப்ரெண்டையும் சேர்த்துங்க. என்ன குணா சொல்லும் போதே இக்கு வச்சு சொல்றாரு, அல்லு கிளப்பி விடுறாரு. வியூ நல்லா இருக்குது, நம்ம மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் கேட்டதுக்கு யானை காட்டிலாம் சேஃப்டி ஓகே குணா. நல்ல வேலை புலி வரும்னு சொல்லலையே, புலி சிறுத்தை வரணும்னு சொல்லலையே. நம்மளுக்கு புலி சிறுத்தை தான் பிரச்சனை, மற்றதுக்கெல்லாம் தப்பிச்சிடலாம். அது நம்ம சாப்பிடணும் இருந்தாலும் சாப்பிட்ருங்க. இங்கே வரும் யானைச்சானம் கிடக்குங்க, ஆத்தாடி. இங்கே பாருங்க யானைச்சானம். ஏங்க நிறைய அந்த பக்கம் யானை தெரியும் போல இருக்குங்க. பக்கத்தில் யானைச்சானம் இங்கும் கிடக்கு. மசனக்குடி வந்தது ஓகே தான், ஆனால் இந்த ரூட்டு புதுசுங்க. அந்த அக்கா சொன்னாங்கனால இங்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா அந்த நீங்கள் பாருங்கள் ஒரு கடை எதுவுமே கிடையாதுங்க. சுற்றி ஃபாரஸ்ட்டு, ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது. ஒரு கார் போகலாங்க ஒரு டைமில். அந்த மாதிரி தான் ஒரு லேனில் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். அந்த மெயின் ரோட்டில் ஓட்டும்போது கூட நிறையா பேர் வருவாங்க போவாங்க. அப்போவுமே கொஞ்சம் அல்லு இருந்தது. ஆனால் இப்போது அல்லு இல்லை, அல்லாதான் இருக்குது. பார்ப்போங்க, நம்மளை அள்ளிட்டு போயிட போகுது. இப்போதான் உண்மையான காட்டு யானையை பார்த்துருக்குறோம். குணா ஏதோ சொன்னாரு, வெயிட் பண்ணுங்க. யானை இங்க பாருங்க காய்ஸ், யானை நிக்குது.
பாருங்கள் ஜீப்பெல்லாம் நிற்கிது. யானோ ஐயோ ஐயோ, அந்த ஐயா சொன்னது கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். ஆனால் அது ஓட்டுக்கு நிற்கிதுங்க. அதான் அந்த அண்ணா ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், நான் கூட திட்டுறாருன்னு நினச்சிட்டேங்க டக்குன்னு. எனக்கு வந்து கரடியும் பார்த்துருவோமோ. இங்கே பாருங்கள் ரேஞ்சர் பேக்கில் வந்துட்டுருக்காங்க, ஏன்னு தெரில. ரேஞ்சரா சஃபாரிங்க. அட சஃபாரி குணா, சஃபாரி இதில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க போல, இந்த ரோட்டில் தானா? அதான் நம்ம பைக்லேயே வந்துட்டோம், எதுக்கு சஃபாரி? என்ன அதில் போனால் கொஞ்சம் சேஃபு, இது சேஃப் கிடையாது பைக்கில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுதுங்க. கரெக்டானா 4:45 இங்கே பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக வந்துடணுங்க. அங்கிட்டு இருட்டானா கூட பரவாயில்ல, அங்கிட்டும் ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஆனால் அது கொஞ்சம் மெயின். ஜீப் சஃபாரியும் இதுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுலேயும் நிறையா பிரிச்சுருக்குறாங்க சஃபாரியிலே. ரோடு வேஸு, ஆஃப் ரோடு, அப்புறம் இன்னொன்று ஏதோ போட்டிருந்தாங்க. ஒன்றுக்கும் தனித்தனி ப்ரைஸுங்க. சத்தியமாக தெரியாது கூட, பாஞ்சதுன்னா அவ்வளோதான், சங்கு தான். ஆனால் யானையும் இங்கே நிறையா தெரியும் போல. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாணம் கிடக்கு பாருங்க. இங்கே வருங்க மானு ஹாய் 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 கொம்ப பாருங்க. இங்கே பாருங்கள் சஃபாரி போகிறாங்க பாருங்கள். இதாங்க ஜீப்பில். இது ஜீப்பில் ரோடு போல் இருக்குது. இந்த பிளான் 3 பிளான் சொன்னல, இது ரோடு வேஸ் போல் உள்ளே இருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே இருட்டிடுங்க. எனக்கு நைட்டு தான் ரூமுக்கு போவோம். ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். ட்ராவலர் லைஃப் ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, இப்போ தெரியுதாங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு இருக்கோன்னு. இதான் டேம்னு நினைக்கிறேங்க. டேம் அது இல்லையே, லேக்கு மாதிரி இருக்குது. எதுக்கு இந்த வேலியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸு இதெல்லாம், நார் அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேலி போட்டிருக்காங்க. எப்போவும் மிருகங்களுக்கு தான் வயலுக்குள்ளே இறங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்வேலி இதெல்லாம் போடுவாங்க. அதில் இந்த மாதிரி வேலியெல்லாம் போடுவாங்க. ஒரு மனுஷனுக்கு போட்டிருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கணும்னு பாருங்கள். இதுவா இங்கே ஏதோ செக் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இது டேமே இல்லையே. இது டேமா? ஆமாம், அந்த பக்கம் இருக்குது. உள்ள அலௌடு இல்லை போல. உள்ள அலௌடு இல்லையாங்க. அந்த சைடு ஏதோ ஈபியில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு அங்கே போகலான்னு கேட்டோம். ஆனால் போகக்கூடாது, அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த அண்ணா. சரி அவ்வளோதான், ரோடுமே அதோட முடிஞ்சிருச்சுங்க. அதாங்க எண்டாம். சரி கிளம்பலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஸ்ட்ரிக்டட் ஏரியா தான் போல் இருக்குது. அந்த டேமு உள்ளேலாம் போய் அலௌடு கிடையாதுங்க எப்போவுமே. இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் வரணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அப்படியே உள்ளே வந்து அந்த டேமை மட்டும் சும்மா வெளியே நின்று பார்த்துட்டு போகலாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ ஊட்டி போகிறது வேறு ரூட்டு, நம்ம வந்த ரூட்டு கிடையாதுங்க. ஏன்னா வந்த ரூட்டில் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அது ஒன்று. அது போக இன்னொன்று என்னென்னா கிலோமீட்டருக்கும் ஜாஸ்திங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக பெண்டும் ஜாஸ்தி, வளைஞ்சு அதுக்கு நைட் ஆயிரும். இதுவும் பெண்டு இருக்கும் தான், இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக. ஆனால் இது வெறும் 29 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. போர்டு அப்படி தான் போட்டிருந்தது. ஸோ அதனால் இதுவே பெட்டர், சீக்கிரம் ரீச் ஆகலாம் ரூமை. நம்ம வீடியோஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் புதுசுங்க. இப்போ ஒரு 26 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. 26 பெருசுங்க. ஒன்றா ஏறினாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளை யாருக்கும் தெரியாதுங்க. நம்ம வந்து யார் கூடயும் ரைடு இது வரைக்கும் போனதும் கிடையாது. நானும் ஃப்ரெண்டும், அவ்வளோதாங்க. இது 2வது ரைடு நமக்கு.
ஸோ நம்மளை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபைனலாக நம்ம பையன் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஊட்டி வரைக்கும். தேங்க்ஸ் பையா. பையா சொன்னதில் யானையை பார்த்துட்டோங்க. நம்ம கரடி மாமா எங்கே இருக்காருன்னு தெரில. அங்கிள் வெளியே வாங்க அங்கிள், தூங்குனது போதும். உள்ளங்க மான் கூட்டம்லாம் இருக்குதுங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓடுதுங்க சவுண்டு கேட்டு. இங்கே பாருங்கள் கைஸ், ரோடு எப்படி இருக்குண்ணா. நம்ம டீ குடித்த இடத்த தாண்டிட்டோங்க. இப்போ மெயின் ரோடு வந்துட்டோம். அங்கேருந்து அப்படியே ஊட்டி தாங்க. இதுவும் ஃபாஸ்ட் ஏரியா தான். இங்கிட்டாவது ஏதாவது பார்த்துருவோமா? பார்க்காததை பார்ப்போங்க. இங்கே பாருங்க, மான் பூச்சி ஓடிச்சுங்க. பார்த்துங்க பாருங்க, இங்கே பாருங்க. டேய் வந்து விழுந்துடாரா? ஐயோ ஓடுதுங்க பாருங்க, இந்த ஓடுது பாருங்க. ஆஹா, நல்ல சீன். மானத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் அது ரோடை கிராஸ் பண்ணி போச்சுங்களே. பொறுமையாகவே போவோம், வேடிக்கை பார்த்துட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து அதை விட்டுட்டு ஏமா போய் என்ன பண்ண போகிறோம். பின்னாடி தெளிவாக இருக்குது, சைடில் தெளிவாக இருக்குது. ஓகேங்க, போகலாம். பின்னாடி ஏதாவது வந்துருச்சுன்னா. இங்கே பாருங்க ரோட. வாவ், பாருங்க, இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்க. ஆஹா, பழன்னு இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க ரோடுனா. ஆஹா, டேய் டாக்கி வந்துடாதரா குறுக்க. இந்த புலி சிறுத்தையை விட உனக்கு தாண்டா பயப்பட வேண்டியதாக இருக்குது. எங்கே நின்றாலும் அவனை ஸ்லோ பண்ணிடுவாங்க கொஞ்சம். ஏன்னா ஆல்ரெடி அனுபவம் இருக்குது அவனால். இங்கே பாருங்க மான். ஆஹா, எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க. காட்டு எருமை. ஏதோ போதுங்க, யானை குட்டிங்க. ஐயோ, காட்டு பண்ணி இது பாருங்க, காட்டு பண்ணி. ஓய், இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்க. சரி, பார்த்தாச்சு. அப்படியே நம்ம ஊட்டி மேலே ஏறணும். 30 ஹேர்பின் பெண்டும் 37 சொன்னார் அந்த அண்ணா டீ குடிக்கும்போது. இன்னும் எவ்வளோ தூரம் இந்த ஃபாரஸ்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆமாங்க, ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலைப்பகுதி ஆரம்பம், கவனமாக செல்லவும்னு போட்டிருக்காங்க போர்டு. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், ஃபாஸ்ட் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஹில்ஸு தான். என்னங்க இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு? இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். நான் கூட இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு பெண்டு, செம்ம பெண்டு வரப்போகுது. ஆஹா ஆஹா ஆஹா, அந்த மிரரில் பார்ப்போம் இது வண்டி வருதா இல்லை. இங்கே பாருங்க, ஓ மை காட், எவ்வளோ பெரிய ஹேர்பின் பெண்டு. இங்கே பாருங்க, ஓய் ஏய், செம்மையாக இருக்குங்க. அடுத்து ஒரு பெண்டுங்க. இது கொஞ்சம் சடனாக டக்குன்னு ஏறுதுங்க இந்த பெண்டெல்லாம். நம்ம அந்த ரூட்டில் வந்ததுக்கு இந்த பெண்டு நல்லாவே ஏறுது, பார்க்கும்போதே தெரியுதுங்க பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பைக் ஓட்டியிருக்கிறோம், ஆனால் அந்த எனர்ஜி இன்னும் குறையவே இல்லைங்க. அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம போகிற பிளேஸ் அப்படி. எப்படி ஏறுது எப்பா சாமி. அந்த ரூட்டோட, அந்த காலையில் போன ரூட்டோட இது கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க, நல்லாவே டஃப் கொடுக்குது. டேர்னிங்லேயே இப்படி குண்டும் குழியுமா இருந்தால் எப்படிங்க ஏறுறது சார். அடுத்து ஒரு பெண்டுங்க, டக்குன்னு ஏறுது. செம்ம 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 செம்ம. கொண்டை ஊசி வளைவு 27 36 இருக்கு போல் இருக்குங்க. 36ல் 27வது பெண்டு அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. அப்பப்போ இங்கே போடுங்கப்பா ஒவ்வொரு பெண்டுக்கும். கொல்லிமலையில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்போ தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு போய். இப்போ ரொம்ப நாள், பல வருஷம் ஆயிடுச்சு. நல்லா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதுங்க. நாங்கள் செக் போஸ்ட்டா இந்த சைடு என்ட்ராக விட மாட்டாங்க போல இருக்குது. டைம் ஆச்சுன்னா. இருட்டாயிருச்சுங்க. உங்களுக்கு வியூஸ் தெரியுதான்னு தெரில. ஏதாவது இந்த மாதிரி காரு இல்லை லைட்டு வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் தெரியும்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஆனால் இங்கே பயப்பட தேவையில்ல, ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை. ரூம் வந்தாச்சு காய்ஸ். வர வழியிலே கேமரா ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதனால் சரி வந்துவிட்டோம் அப்படின்னதுக்காண்டி மறுபடியும் பேட்ரி சேஞ்ச் பண்ணல. ரூம் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம ரூம். இங்கே பாருங்கள் குப்பமாக இருக்குது. ஃப்ரெண்டு ஆய் சொல்லுங்க போனா எந்த ஏன் சொல்லி. ஆனால் எங்களுக்கு ரூம் வந்தால் தாங்க டயர்டே தெரியுது. ஓட்டும் போது எதுவுமே தெரில. செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்குது. ரூம் சின்னதாக இருக்குது ஆனால் ஓகே. எங்க அப்படியே பேக் வியூவில் காட்டுறேன். நம்ம ரூமோட ரூம் டூர் போவோங்க. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் அதாங்க. ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே வரணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இது பழைய ஹோட்டல் தாங்க. ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையும். நல்லாயிருக்கு. இதுதான் எங்கள் ரூம். அங்கே பாருங்கள், சின்ன ரூம் தான் ஆனால் நீட்டாக செம்மையாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் எல்லாமே. அது அப்படியே வெளியே எங்கள் ரோடு பார்த்திங்கன்னா தெரியும். ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாமே. நம்மளோட 2வது டே ட்ரிப்பு முடிஞ்சதுங்க. அடுத்த ட்ரிப்பில் பார்ப்போம். நாளைக்கு எங்கே போகணுன்னு பிளான் இல்லைங்க. காலையில் தான் பிளான் பண்ணணும். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பாய், ஸ்டே சேஃப் காய்ஸ்.